எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஆசைங்க. ஹோட்டலில் மாதிரி பூரி வந்து காலையில் சுட்ட பூரி வந்து அப்படியே மதியம் வரை அப்படியே உப்பலாகவே இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து பூரி சுடணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க கண்டிப்பாக. அப்போது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். பூரி உப்பலாகவே இருக்கணும், எண்ணெயும் குடிக்கக்கூடாது, எண்ணெயும் வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது. வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மொறுன்னு ஹெல்த்தியான பூரி வந்து செய்ய போகிறோம். இந்த பூரியை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள். இது வரைக்கும் ஹாஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ பூரி செய்கிறதுக்கு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 200 கிராம் கோதுமை மாவு. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். சேர்த்துருக்க கோதுமை மாவு, உப்பு, ரவை எல்லாமே நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ரவை எதுக்காக சேர்க்குறோன்னா, ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பூரி வந்து காலையில் சுட்ட பூரி மதியம் வரை அப்படியே உப்பலாகவே இருக்கும். அதுக்கு காரணம் வந்து ரவை சேர்க்குறதுனால தான். இப்போ எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து விட்டணும். மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக இருக்கக்கூடாது, நல்லா டைட்டான நல்லா திக்கான மாவை நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாமல் நல்லா திக்கான மாவை நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரி சுடுறதுக்கு மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாவு வந்து 5 நிமிஷம் கூட ஊற வச்சிடாதீங்க. ரெடி பண்ணதுமே இதே மாதிரி ஒரு குட்டி லெமன் சைஸில் நம்ம வந்து உருண்டையை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே நம்ம வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது நம்ம வந்து கட்டையில் கொஞ்சமாக வந்து எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் பூரி சுடையில் வந்து அந்த எண்ணெயெல்லாம் கரிஞ்சு போயிடாமல் இருக்கும். எண்ணெய் தேய்க்கிறதுனால, எண்ணெய் தடவுறதுனால மாவு வந்து தடவிட்டிங்கன்னா பூரியோடைய கலரும் வந்து கருப்பு கருப்பாக அங்கங்கே வந்து கருப்பு கருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சீக்கிரமே கரிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சமாக வந்து கட்டையில் எண்ணெயை தடவிட்டு நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும் பூரியை. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரே ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கிறதுக்காக இதே மாதிரி ஒரு டப்பா மூடியை எடுத்து வச்சு கட் பண்ணி நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துட்டோம். பாருங்கள், பூரி சப்பாத்தினா அப்படி இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் பூரி வந்து ஒரே ஷேப்பில் இருந்தால் தாங்க அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயில் போட்டதுமே கரண்டி வச்சு இப்படி அமுக்கவெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம வந்து 2 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துருந்தோம். ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து 2 சைடும் திருப்பி விட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றியாச்சு. இன்னொன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே மேலே வந்து கரண்டி வச்சு அமுக்காமல் அப்படியே உப்பி மேலே வரும் பாருங்கள். இது தாங்க பக்குவம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்ல பொன்னிறமான கலர் வந்துருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பூரி சுட்டு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கோதுமை மாவில் வந்து பூரி சுட்டு சாப்பிடுங்க. மைதாவை விட கோதுமை மாவு கொஞ்சம் ஹெல்த்தியானதுங்க. இதே பக்குவத்தில் நீங்கள் வந்து பூரி சுட்டிங்கன்னா 10 பூரி கூட நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிடலாம். எண்ணெயும் குடிக்காது பூரி. இப்போது நம்மளுடைய பூரி வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு பொரித்து எடுத்துட்டோம். இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வச்சு பாருங்கள். இதே அளவுகளை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வச்சு பாருங்கள். கரெக்டாக நான் சொல்கிறேங்க, 3 மணி நேரம் ஆனாலும் அந்த உப்பல் வந்து அப்படியே வந்து உள்ளே அமுங்காது. நமக்கு வந்து சூப்பரான பூரி வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹாஜிஸ் கிச்சனுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.